ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 9.1 பார்க்கலாம். ஒரு பகடை உருட்டப்படும் போது 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அதாவது பகடையை உருட்டும் போது 4 விடைக்கும் பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேட்குறாங்க. நிகழ்தகவு அப்படின்னாலே நம்ம பின்னமா எழுதிக்கணும், சரிங்களா? ஓகே, இனிமே ஃபர்ஸ்ட் நம்ம எஸ் எழுதிக்கணும். எஸ்னா கூறுவழி. அதாவது கொஸ்டின்ல பகடை உருட்டும் போது 4 விடைக்கும் பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேட்குறாங்க. நீங்க முதல்ல எஸ் எழுதும் போது பகடையில மொத்தமா எத்தனை எண் இருக்கோ அதை மொத்தமா எழுதிக்கணும். என்னென்ன எண்கள் இருக்கும்? 1 2 3 4 5 6. பகடைக்கு மொத்தமா 6 பக்கம், அப்போ 6 எண்கள் வரை இருக்கும். ஓகேங்களா? இனிமே என் ஆஃப் எஸ், அதாவது எஸ்ல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு எழுதிக்கணும். 1 2 3 4 5 6 6 உறுப்பு இருக்கு. இனிமே ஏ, உங்க புக்கில் ஏக்கு பதில் ஈன்னு எழுதியிருப்பாங்க, நான் ஏன்னு எழுதிக்கிட்டேன். ஏன்னா உங்க கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் எழுதிக்கணும். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை எப்படி எழுதிக்கணும்னா, எழுதியிருக்கேன் பாருங்க, 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி இப்படி எழுதிக்கணும். ஓகே, ஏ 4ஐ விட பெரிய எண். அப்போ எஸ்ல 4 விடைக்கும் பெரிய எண் எதெல்லாம் இருக்கு? 5ம் 6ம். அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க, 5,6. இனி என் ஆஃப் ஏ, அதாவது ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 1 2 2 உறுப்பு தான் இருக்கு. இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். நிகழ்தகவு ஃபார்முலா என்னது? பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏயோட மதிப்பு என்னது? 2 டிவைடட் பை, இனி என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு என்னது? 6. ஓகே, இப்போ இது ரெண்டுமே 2ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? 2 2 3 2 6. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. மேலே 1 இருக்கு, கீழே 3 இருக்கு. உங்கள் புக்கில் ஆன்சரை புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ வகுக்கலாம். 1 3ஆல் வகுக்க போகிறோம். கீழே இருக்கக்கூடிய 3 வெளியே எழுதிக்கணும், சரிங்களா? இப்போ 1 3 விடைக்கு சின்ன நம்பர், அதனால புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். 10ல் 3 எத்தனை வாட்டி இருக்கு? 3 வாட்டி. 3 3 9. கழிச்சா 1 கிடைக்கும். புள்ளி இருக்கிறதுனால 0. திரும்பவும் 10ல் 3 எத்தனை வாட்டி? 3 வாட்டி. 3 3 9. கழிச்சா 1. புள்ளி இருக்கிறதுனால 0. திரும்பவும் 10ல் 3 எத்தனை வாட்டி? 3 வாட்டி. 3 3 9. கழிச்சா 1. இந்த மாதிரி நம்மளுக்கு 3 3 தான் வந்துட்டே இருக்கும். அதனால எக்ஸட்ரா அப்படின்னு போட்டுக்கலாம். புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிக்கோங்க. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 0.33 எக்ஸட்ரா. இதுதான் இதோட ஆன்சர். வேணும்னா ஆன்சரை இந்த மாதிரி தனியாக எடுத்து எழுதிக்கோங்க, சரிங்களா? இவ்வளவு அந்த சம். எடுத்துக்காட்டு 9.2 பார்க்கலாம். 42 நபர்கள் பணி செய்யும் ஓர் அலுவலகத்தில் 7 பணியாளர்கள் மகிழ்ந்து பயன்படுத்துகிறார்கள். மொத்தமா 42 பணியாளர்கள், சரிங்களா? எப்பவுமே மொத்த எண்ணிக்கையை நீங்க என் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ மொத்த வேலையாட்களின் எண்ணிக்கை, இதை நம்ம என் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எவ்வளவு? 42. அதுல 7 பணியாளர்கள் வந்து மகிழ்ந்து பயன்படுத்துகிறார்களாம். மகிழ்ந்து அப்படின்னா கார், சரிங்களா? இனி 20 பணியாளர்கள் இருசக்கர வண்டி பயன்படுத்துகிறார்கள். அதாவது இருசக்கர வண்டி அப்படின்னா பைக்கு. 20 பணியாளர்கள் வந்து இருசக்கர வண்டியை பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் மீதி 15 பணியாளர்கள் மிதிவண்டி பயன்படுத்துகிறார்கள். மிதிவண்டி அப்படின்னா சைக்கிள். 15 பணியாளர்கள் வந்து மிதிவண்டியை பயன்படுத்துகிறார்களாம். இப்போ ஒப்பிட்டு நிகழ்வெண் நிகழ்தகவை கண்டறிக. அதாவது ஒப்பிட்டு நிகழ்வெண் நிகழ்தகவு அப்படின்னா இங்க நம்மளுக்கு 3 வகையான வாகனங்களை பயன்படுத்துறதா கொடுத்துருக்காங்க. அந்த 3க்குமே நம்ம தனித்தனியா நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒப்பிட்டு நிகழ்வெண் நிகழ்தகவு. ஓகே, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் மகிழ்ந்து பயன்படுத்துவோருக்கான நிகழ்தகவு கண்டுபிடிக்கலாம். இப்போ மகிழ்ந்து பயன்படுத்துவோருக்கான நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறோம். அப்ப இதோட எண்ணிக்கையை நீங்க என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். பாருங்க, எத்தனை பேர் மகிழ்ந்து பயன்படுத்துறாங்க? 7 நபர்கள். அப்போ என் ஆஃப் ஏ அதோட மதிப்பு 7, சரிங்களா? இனி நிகழ்தகவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏயோட மதிப்பு 7 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 42. இப்போ இது ரெண்டுமே 7ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 7 7, 6 7 42. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே 1 இருக்கு, கீழே என்னது இருக்கு? 6 இருக்கு. இதுதான் மகிழ்ந்து பயன்படுத்துவோருக்கான நிகழ்தகவு. அப்புறமாட்டு இருசக்கர வண்டி பயன்படுத்துவோருக்கான நிகழ்தகவு கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிக்க இருசக்கர வண்டி எத்தனை நபர்கள் பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். எவ்வளவு? 20. இதுக்கு முன்னாடி உள்ளதை என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டனால இதை என் ஆஃப் பி அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? 20. ஓகே, இப்போ இதோட ஃபார்முலா எழுதும் போது கவனமா இருக்கணும். ஏன்னா இதை என் ஆஃப் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டனால பி ஆஃப் பி இப்படி தான் எடுத்துக்கணும். அடுத்து இங்கே என் ஆஃப் பி
இங்கே பின்னா இங்கேயும் பி. சரிங்களா? கீழே என் ஆஃப் எஸ் அது மாறாது. என் ஆஃப் பியோட மதிப்பு 20 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 42. இப்போ இது ரெண்டுமே ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும்? ஓ 2 2 அப்புறம் இந்த 0. இங்கே ஈ 2 4 அடுத்த ஓ 2 2. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே 10 கீழே 21. இதுதான் இருசக்கர வண்டி பயன்படுத்துவோருக்கான நிகழ்தகவு. அப்புறமாட்டு மிதிவண்டி பயன்படுத்துவோருக்கான நிகழ்தகவு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை நபர்கள் மிதிவண்டி பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. 15. இதை நம்ம என் ஆஃப் சி இதோட எண்ணிக்கையை என் ஆஃப் சி அப்படின்னு எடுத்துக்கலாம். 15. இனி நிகழ்தகவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இங்கே எழுதும் போது கவனமா இருக்கணும். பி ஆஃப் சி அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இங்க வந்து என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சியோட மதிப்பு என்ன எழுதணும்? 15 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு எவ்வளவு? 42. இப்போ இது ரெண்டுமே 3 எப்படி கேன்சல் ஆகும்? ஐ 3 15 அடுத்த ஓர் 3 3 பாக்கி 1. இப்போ இது 12 4 3 12. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே 5 இருக்கு, கீழே 14. இதுதான் மிதிவண்டி பயன்படுத்துவோருக்கான நிகழ்தகவு. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். எடுத்துக்காட்டு 9.3 பார்க்கலாம். அணி 1 மற்றும் அணி 2 ஆகிய இரு அணிகளும் 10 முறை 20 ஓவர் மட்டை பந்து ஆடுகின்றனர். ஒவ்வொரு ஆட்டத்திலும் அவர்கள் எடுத்த ஓட்டங்கள் பின்வருமாறு பட்டியலிடப்பட்டுள்ளது. நம்மளுக்கு இங்க 2 அணி இருக்கு. இப்போ இவங்க எடுத்த ஸ்கோரை வந்து இந்த மாதிரி அட்டவணையில கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேல வந்து ஆட்டம் எத்தனை ஆட்டம்னா 10 முறை. ஓகேங்களா? எப்பவுமே மொத்த எண்ணிக்கையை நீங்க என் ஆஃப் எஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அப்போ மொத்த ஆட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 10. அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். மொத்த ஆட்டங்களின் எண்ணிக்கை இதை நம்ம என் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். மொத்த ஆட்டங்களின் எண்ணிக்கை 10. சரிங்களா? அப்புறம் பாருங்க, அணி 1 அணி 2 எடுத்த ஸ்கோரை நம்மளுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அணி 1 வெற்றி பெறுவதற்கான ஒப்பீட்டு நிகழ்வெண் நிகழ்தகவு என்ன? அதாவது அணி 1 வந்து வெற்றி பெறுவதற்கான ஒப்பீட்டு நிகழ்வெண் நிகழ்தகவு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அணி 1 வந்து எந்தெந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ அதோட எண்ணிக்கை தான் என் ஆஃப் ஏ. அப்போ அணி 1 எந்த ஆட்டத்துல எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு பாருங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னா அணி 2 விடைக்கும் அணி 1க்கு மதிப்பு அதிகமாக இருக்கு. அடுத்த 2வது கம்மி தான், 3வது கம்மியாக தான் இருக்கு, 4ம் கம்மி தான், 5 கம்மி தான், 6 வந்து ஜாஸ்தியாக இருக்கு. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 1ம் 6ஆத்ததும் அடுத்த இதுலேயும் கம்மியாக இருக்கு, இங்கேயும் கம்மி, அடுத்து இங்கே ஜாஸ்தியாக இருக்கு, அடுத்து இங்கே கம்மி. அப்போ மொத்தமாக 3 ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 அடுத்த 6 அடுத்த 9. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? அணி 1 வெற்றி பெற்ற ஆட்டங்களின் எண்ணிக்கை இதை நம்ம என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இதோட நிகழ்தகவு தானே கேட்குறாங்க. அப்போ இதோட எண்ணிக்கை நீங்கள் என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். 3 ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ இதோட நிகழ்தகவு கண்டுபிடிக்கலாம். நிகழ்தகவு ஃபார்முலா என்னது? பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏயோட மதிப்பு எவ்வளவு? 3 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு என்னது? 10. பாருங்க, ஒரு 0. அப்போ ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அதனால புள்ளி இங்கே வந்துடும். புள்ளி இல்லாட்டா லாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து வகுக்கிறோம். வகுக்கும் போது புள்ளி வந்து இடது பக்கமாக நகரும். இங்கே ஒரு 0, அப்போ ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இங்கே வந்துடும். ஓகே, புள்ளி வச்சிடலாம். புள்ளிக்கு அடுத்த 3. புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. இதுதான் பி ஆஃப் ஏயோட மதிப்பு. அதாவது ஒப்பிட்டு நிகழ்வெண் நிகழ்தகவோட மதிப்பு. ஃபைனலாக ஆன்சர் இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் அணி 1 வெற்றி பெறுவதற்கான ஒப்பீட்டு நிகழ்வெண் நிகழ்தகவு இஸ் ஈக்குவல் டு 0.3. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.